எப்படியோ வாழ்ந்து எப்படியோ செத்து போயிடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. அடுத்த பிறவி கொடூரமா இருக்கும். நான் எப்படி அடுத்த பிறவி நம்புறது? இப்ப பல பேர் கை இல்லாம பிறக்கிறாங்க, கால் இல்லாம பிறக்கிறாங்க, கண் இல்லாம பிறக்கிறாங்க, வீடு இல்லாம பிறக்கிறாங்க, பல நோய்களோட பிறக்கிறாங்க. இறைவன் கருணையானவர்னா எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைச்சிருக்கீங்க, அப்படி படிக்கல. ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கான், ஒருத்தன் ஏழையா இருக்கான், ஒருத்தன் இப்படி இருக்கான், ஒருத்தன் அப்படி இருக்கான், ஒருத்தன் கிரிமினலா இருக்கான், ஒருத்தன் நல்லவனா இருக்கான், ஒருத்தன் ஹீரோவா இருக்கான், ஒருத்தன் ஹீரோ மாதிரி இருக்கான். ஏன் இந்த மாற்றங்கள்? போன ஜென்மத்துல நீங்க என்ன செஞ்சீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லா பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம். ஒருத்தர் கண்ணு தெரியல, ஒருத்தர் காது கேட்கல, ஒருத்தருக்கு வாய் வரல, ஒருத்தர் கால் வரல. இதெல்லாம் என்ன கடவுள் இவ்வளவு பேரையும் தண்டிக்கிறாரா? இவ்வளவு பேரை தண்டிக்கணும்னா கடவுள் எவ்வளவு பேர் இருக்கணும்? அவர் கம்பெனியா வச்சுக்கிறாரு, ஆடிட்டிங் செக்ஷனா வச்சுக்கிறாரு, எல்லாரையும் செக் பண்ணுவாரு. இல்ல, கடவுளுக்கும் பிறப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. நீ போன பிறவில என்னவாச்சுன்னா அட்டுழியம் பண்ணி அக்குறும்ப பண்ணி எவ்வளவு எத்தனை பேரை துன்புறுத்தினியோ இந்த பிறவில நீ அனுபவிக்கணும். இந்த பிறவில நீ அனுபவிச்சுட்டுனா அடுத்த பிறவி சுத்த பிறவியா கிடைக்கும் உனக்கு. அடுத்த பிறவி சுத்த பிறவியா கட்சி பத்தி மத்தவெல்லாம் முட்டாள் நான் தான் அறிவாளி நான் அதுக்கு பிறகு நீ முட்டாளா போற, உன்னை பார்த்து 4 பேர் கேள்வி பண்ண போறான்.